திருப்பூரை சார்ந்தவர், நல்ல பேச்சாளர், நல்ல கவிஞர், நல்ல சிந்தனையாளர், அன்பிற்கு என்ன திருப்பூர் கவிநிலவன் அவர்களே உங்கள் கரவொலியோடு அறிமுகப்படுத்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அணியிலே பேச வந்திருக்கிறவர் விஜய் தொலைக்காட்சியினுடைய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கிற நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு பேசியவர். தமிழ் கடல் ஐயா அவர்கள் ஒவ்வொரு ஒளிப்படப்பிலும் பல படப்பில் நடத்துகிற போதும் இவருடைய பேச்சை கேட்டு ரொம்ப பாராட்டுவார். ஏன் சகுனியை பத்தி சொன்னா, இவர் தான் சகுனிங்கிற ஒரு கேரக்டரை பத்தி ராமாயணத்துல ராமனின் மறுபக்கம்னு நான் பேசினேன், சகுனியின் மறுபக்கம்னு இவர் பேசினார். என்னையா சரிதானே? நல்லா ஞாபகம் இருக்கு. சகுனியின் மறுபக்கம்ங்கிற தலைப்புல இவர் பேசினாரு. அதனால இவருக்கு சகுனிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதுக்காக நீங்க வேற எதுவும் முடிவு பண்ணிடாதீங்க. அதனால இவர் சகுனி நல்ல வந்தேன், அவன் ஏன் அதை செய்தான் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லு. நான் சொன்ன காரணம் தான் அது. அதை அழகா எடுத்து அதை சொல்லுவார். சகுனியும் நல்ல வந்தேன், அவன் இருந்த சூழல், அவனுடைய வாழ்க்கை, அவனுக்கு இழைத்த கொடுமையினால அவன் செய்தான் அப்படின்னு அழகா சொல்லுவார். ராமன்கிட்டையும் ஒரு தவறு இருக்குன்னு நான் பேசுவேன். ஏன்னா யார் யாருக்கு எது ஒவ்வாதோ அதைத்தான் கொடுப்பா தலைப்பா. அது மாதிரி நம்மள்ட்ட அந்த தலைப்பை கொடுத்து பேச வச்சாங்க. அது ஒரு நல்ல ஒரு களம். தமிழ் பேச்சு எங்கள் முச்சி எங்கள் நெல்லைக்கண்ணையா எங்களெல்லாம் ரொம்ப வார்த்தை எடுத்தாங்க, ரொம்ப அருமையா. அந்த களத்துல எல்லாம் இருந்து புடம் போட்டு வந்த தங்கங்கள். அன்றைக்கு என்னன்னு திரு ஈரோட்டை சார்ந்த நல்ல நகைச்சுவையை உருவாக்கக்கூடியவர். நிறைய புத்தகத்துல நகைச்சுவை வந்திருக்கு. ஈரோடு பக்கத்துல அவர் ஊர் வந்து, அந்த ஊருக்கு கண்ட சொல்லுங்க, அந்த ஓடுகிற ஆறுக்கு பேர் என்ன? நொய்யல் ஆறு ஓடக்கூடிய காடையூர். என்ன கடை? நத்தக்காடையூர் என்கிற ஊரை சார்ந்த அருமையான ஒரு இயற்கை வளம் சார்ந்த ஊர் அருமையான அந்த ஊரை சார்ந்த அன்பிற்கு அண்ணன் திரு சண்முக சுந்தரம் அவர்களை உங்கள் கரவொலியோடு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இவர் வருஷத்துக்கு ஒரு 3 தடவை பிள்ளையார் வெட்டிக்கு எப்படியாவது வந்துருவார். திடீர்னு போன் பண்ணி, அண்ணன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு நியூ இயர் அன்னைக்கு நைட்டுன்னு. நீங்க வேற, நாங்கெல்லாம் நியூ இயர் அன்னைக்கு பெருசா கொண்டாடுவோம், நீங்க வேற எங்க நிகழ்ச்சி வைக்கிறீங்க? அண்ணே பிள்ளையார் பட்டியில பிள்ளையாருக்கு முன்னாடி விபூதி பிரசாதம் மட்டும் உங்க நான் வந்துடுறேன். அதுக்காக தொண்டர் அண்ணன் விபூதி பிரசாதம் மட்டும் தரமாட்டாருங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நகைச்சுவைக்காக சொன்னேன். அவர் ரொம்ப தொண்டர் வந்து ஏன்னா உலகத்துல எது தெரியுமாங்க பெருசு? உலகத்துல எது தெரியுமா பெருசு? யாருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கா? உலகத்துல எது பெருசுங்கிற சந்தேகம் யாருக்கு தெரியுமா வந்துச்சு? முருகப்பெருமானுக்கு வந்துச்சு. முருகப்பெருமானுக்கு அந்த சந்தேகம் வந்து யார்கிட்ட போய் தெரியுமா கேட்டான்? அவ்வை பாட்டிட்ட போய் கேட்டான். அவையே உலகத்துல எது பெருசு? எல்லாம் பெருசு அது நான் பெருசு, நீ பெரியவன், நான் பெரியவன், எது உலகத்திலே பெருசு அப்படின்னு போய் முருகப்பெருமான் போய் அவ்வையிட்ட கேட்டான். அவ்வை சொன்னா, உலகத்திலே பெருசு எதுன்னா எல்லாமே இந்த பூமி உருண்டைக்குள்ள தான் அடக்கம், பூமி பந்து தாயா பெருசுன்னா முடியட்ட விஷயம். அவன் விடல. ஏன் பாட்டி என்னை ஏமாத்தலாம் பாக்குறியா? பூமி உருண்டை தான் பெருசுன்னா அந்த பூமி உருண்டைய படைச்சது பிரம்மான் தானே நம்ம இலக்கியங்கள் சொல்லுது, புராணம் சொல்லுது. அப்ப பிரம்மா தானே பெரியாள். உடனே அதுக்கு அவ்வை சொன்னா, ஏண்டா என்னட்டே விளையாடுறிய, நான் என்ன பண்ணுவேன், நீதான் உனக்கு தெரியாதா? பிரம்மா பெரியாள்னு நீ சொன்னீன்னா அடுத்து என்கிட்ட எப்படி தெரியுமா வருவ? பிரம்மா எங்க இருந்து? பிரம்மாவும் பெரியாள் கிடையாது, அவர் திருமாலுடைய வயிற்றுக்குள்ள இருந்து வந்தவர். இப்ப பிரம்மாவும் பெரியாள் கிடையாது. அப்ப உலகத்துல பூமி பெருசுன்னா அதை விட பெருசு பூமியே படைச்ச பிரம்மா. பிரம்மா தான் பெரியவரானா அவரும் கிடையாது, அவர் திருமாலுடைய வயிற்றில இருந்து வந்தவர். இப்பவும் ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா இங்க இருந்து வயிற்றுல இருந்து ஒரு கொடி ஒண்ணு போய் அந்த தொப்புள் கொடியில மேல பிரம்மா இருப்பார் தாமரையில. திருமால் வயிற்றுல இருந்து வந்தவர். அப்ப திருமால் தான் பெரியவரா? அவரும் கிடையாது. ஏன்னா அவரே பார்க்கடல்ல படுத்திருக்காரு, அவரை விட பார்க்கடல் பெருசு. அப்ப பார்க்கடல் தான் பெருசான்னா அதுவும் பெருசு இல்ல. பார்க்கடலையே ஒரு கமண்டலத்துக்குள்ள அடைச்சவர் அகத்திய முனி. அப்ப அகத்திய முனி தான் பெரியவரானா அவரும் பெரியவர் இல்ல. அந்த அகத்திய முனி தாய் வயிற்றுல இருந்து பிறந்தவர் அல்ல, அவர் ஒரு மண் குடுவைக்குள்ள இருந்து பிறந்தவர். அப்ப மண் குடுவை தான் பெருசானா அதுவும் பெருசு இல்ல. அந்த மண் கலம் என்பது 5 மண்ணுலகத்தில இருந்து வந்தது. அப்ப மண்ணுலகம் என்பது அதான் பெருசானா அதுவும் பெருசு இல்ல. மண்ணுலகம் என்பது 5 தலை நாகத்தினுடைய ஒரு தலை தாங்குவது. அப்ப மீத 4 தலை வேற வேற உலகத்தை தாங்குது, பாதாள உலகம், வேதாள உலகம், கீழ் உலகம். அப்ப 5 தலை பாம்பாகிய ஆதிசேஷன் தான் பெரியவனா அதுவும் பெருசு இல்ல. யார்தாயா பெரியவன்னா அந்த ஆதிசேஷன் ஆகிய பாம்பையே தன் விரல்ல மோதிரமா மாட்டிருக்கிறவள் உமையம்மை. அப்ப பார்வதி தான் பெரியாளானா அவளும் பெரியவள் இல்ல. பார்வதியே தன்னுடைய உடம்புல இடப்பாகமா வச்சுக்கிட்டவே சிவபெருமான். அப்ப சிவன் தான் பெரியவனா அவனும் பெரியவன் இல்ல. அப்ப சிவனை விட யாரையா பெரியாள்னா அப்பேற்பட்ட சிவபெருமானையே அந்த குனித்தவரும் கொப்பைச்சபாயில் குமிழ் சிரிப்பும் பணித்து சடையும் பவளம் போல் வெண்ணில் பால் வெண்ணீர் நினைத்தவர் எடுத்தவர் பாதம் காணப்பெற்றால் மனித பிறவியும் மண்டுவதையும் மாநிலத்தில் சொல்லப்படக்கூடிய சிவபெருமான் இருக்கானே, அவனையே தன்னுடைய இதயத்துக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, தன்னுடைய இதயத்திற்குள்ளே சிக்கனை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, தொண்டர்கள் தான் உலகத்திலேயே பெரியவர்கள்.
தொண்டரின் பெருமை சொல்லவும் பெரியது. என்ன நாராயணனே, நான் சொல்ல, அவ்வை சொல்லியிருக்கா, தொண்டரோட பெருமை சொல்லவும் பெருசுன்னு. அதை தொண்டா செய்யணும். தொண்டுங்கிறது அவ்வளவு சிறப்புக்குரியது. அன்னை தெரசா சொல்ற, என்னையா அன்னை தெரசா, இந்த மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கான வாழ்நாள் வாடகை, லைஃப் டைம் ரெண்ட். இந்த உலகத்துல வாழ்றோம்ல, சர்வை பண்றோமே, காற்றை சுவாசிக்கிறோம், வாழ்றோம், இயற்கை அழகா இருக்குங்கிறோம், சூரியனுடைய ஒளியை வாங்குறோம், யாருக்காக காசு கொடுக்குறோமா? இதெல்லாம் வசூல் பண்ணா எப்படி இருக்கும்? அதுக்கான வசூல் என்ன தெரியுமா? சேவைன்னா அன்னை தெரசா. நீ சேவை இன்னொருத்தருக்கு செஞ்சீன்னா, அதாயா அண்ணே, நான் வரும்போது லட்சுமண்ணே, வரும்போது மெட்ராஸ்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன் 4 நாளைக்கு முன்னாடி, இப்போ 8ஆப்ல ஒருத்தர் ஸ்கூட்டர்ல வந்து ரோட் டிவைடர்ல வந்து அடிபட்டு மூஞ்சி முகரெல்லாம் ரத்தம். உடனே நான் என் வேட்டி எடுத்து தொடச்சி விட்டு நான் வந்துட்டு உனக்கு கார்ல நிப்பாட்டி 108க்கு போன் பண்ணி உனக்கு கார்ல ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விடுறேன். உள்ள இருந்து என் கையை பிடிச்சான். அண்ணே அப்படின்னா என்ன, தெய்வமா வந்து காப்பாத்துனீங்க, உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நாள் நான் ஹெல்ப் பண்ணுவோங்க. நான் இதுக்கா போய் அப்ப பாருங்க, அப்ப நான் ஒரு நாள் இதே மாதிரி வண்டியில வந்து அவன் 8ஆப்ல வந்து இதை நினைச்சு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு. ஆனா அவன் சொன்ன வார்த்தை எப்படி சொன்னான்னு நமக்கு தெரியல. சில பேர் அப்படி நினைக்கிறது உண்டு. ஆனா சேவைங்கிறது அப்படி கிடையாதுங்க. சேவைங்கிறது எப்படின்னா எதையும் எதிர்பார்க்காம செய்யும். தொண்டுங்கிறது நம்ம நகரத்தார்கள்ட்ட என்ன சிறப்பு தெரியுமாங்க? ஒன்னே ஒன்று நான் சொல்லணும், செய்த தர்மத்திலிருந்து ஒரு துளி கூட பிரதிபலன் எதிர்பார்க்காததுதான் சேவை என்று கருதி உலகத்தாருக்கு அதை செய்த இனம் நகரத்தார் இனம். அதான் சொல்லுவாங்க பெரியவங்க, இந்தியாவில் ஒரு இனம், இந்தியா முழுமைக்கும் ஒரு மக்கள், இந்தியா முழுமைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார், இந்தியா முழுமையும் நாங்கள் இந்தியர்கள் என்று இந்தியாவின் வடகோடி மூலைக்கும் கிழக்கு பகுதிக்கும் தெற்கு பகுதிக்கும் மேற்கு பகுதிக்கும் எங்கும் சென்று தங்குவதற்கும் தன்னுடைய ஆன்மீக நிலையத்தின் அடிப்படையில் மத வழிபாட்டை மேற்கொள்வதற்குமான சத்திரங்களையும் விடுதிகளையும் கட்டி இந்திய ஒருமைப்பாட்டின் பரப்பளவை விரிவுபடுத்தியவர்கள் நகரத்தார் பெருமக்கள் தான். நாசிக் பஞ்சவடி மேற்க, கல்கத்தா கயா பிரயாக கிழக்க, மேல வந்து காசி வடக்க, ராமேஸ்வரம் தெற்க, 4 பகுதியிலையும் 4 மூலையிலையும் எங்க போனாலும் தங்கரகு சத்திரம், எங்க போனாலும் திருப்பணி, எங்க போனாலும் காசி விஸ்வநாதர் நம்ம ஊர் நாதஸ்வரத்துல தானையா மயங்கி இருக்காரு. அங்க போய் பாருங்க. அண்ணெல்லாம் முத்தனெல்லாம் அங்க திருப்பணி பண்ணவங்க அந்த கோயிலுக்கே. அது திருப்பணி பண்றதுக்கு எங்க அண்ணன் சொகனாவர் லட்சுமணன் காத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா நிறைய பேர் அதுக்கு விரும்புறாங்க, திருப்பணி பண்ணணும், அதுக்கு நம்மளும் சேர்ந்து ஒரு ஆளா தொண்டு செய்யணும்னு சொல்லி. எனக்கு என்ன மகிழ்ச்சினாங்க, நம்ம பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இதை போற்றணும். அது ரொம்ப சிறப்பு இல்லை, செட்டிநாட்டு மண்ணுக்கே உள்ள சிறப்பு. அதை கவியரசு கண்ணதாசன் வளர்ந்த பூமி. அதனால ரொம்ப அருமையான பேச்சாளர் வந்து அண்ணன் வந்து அவரை அறிமுகப்படுத்தினேன். அடுத்துதான் இந்த அணியில நம்ம மண்ணுக்குள்ளவர், நம்ம மண்ணுக்காரர், அதாவது சிவகங்கை சீமையை ஒட்டி உள்ள பகுதி புலியால் இல்ல, அது எந்த மாவட்டத்தில் வருது? உங்க ஊரோட முடிக்கிற சிவகங்கை மாவட்டத்தை இவர் ஊரோட க்ளோஸ் பண்றாரா நம்ம மாவட்டத்தை. அவர் ஊர் வந்து கிளியூர் அப்படின்னு ஒரு ஊர், அந்த புலியாலுக்கு பக்கத்துல. என்னையா அந்த ஊர்ல ஒரு நல்ல நிலச்சுவான்தார் இவரு. இப்ப இங்க நம்ம திருப்பத்தூர் பக்கத்துல பறவைகள் சரணாலயம் இருக்கு பாத்தீங்களா, வேட்டக்காரம்புதூரா, வேட்டங்குடி. ஆமா, வேட்டக்காரம்புதூர்ங்கிறது பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கு, அழுக்குசாமி கோயில். இந்த அந்த வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளியில ஒரு சிறந்த ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அருமையான நகைச்சுவை, அருமையா பேசுவார். தேவோட்ட கந்தசஷ்டி விழா கழகத்தில் இவர் பேசின பேச்சுக்கு அவ்வளவு பேர் அவ்வளவு பாராட்டு. அவ்வளவு அருமையா நகைச்சுவையா பேசக்கூடியவர். கண்டிப்பா அவர் பேச்ச நீங்க எல்லாம் கேட்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ள எவ்வளவு நகைச்சுவை இருக்கு, பணத்தாலையும் காசாலையும் எவ்வளவு மதிப்பு இருக்குங்கிறத அருமையா பேசுவாரு. அன்புக்கினி நண்பர் திரு ஆசிரியர் கிளியூர் மகாராஜன் அவர்களே உங்களுக்கு கரவொலியோடு அறிமுகப்படுத்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததா 4ல் 1 பகுதி பெண்களுக்கு கொடுத்தாச்சு, நீங்க 33% கொடுக்க முடியல. நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம். ஏன்னா பிள்ளையார் வேணாம்ட்டார். நானே அப்படித்தான் இருக்கேன். என்ன கோயில் கோயிலா உட்காந்து ஒன்றும் வழி இல்லாதனால நீங்க வாட்டுக்கு ரொம்ப கொண்டாந்து சேர்த்துறாதுன்ட்டாரு. அதனால ஆனா பிள்ளையாரு கல்யாணம் ஆகுறதும் எங்க பக்கத்துல தெரியுமா? ஆமா, உப்பூர் வெயிலுகந்த விநாயகர் கோயில்ல பிள்ளையாரு கல்யாணம் நடக்கும். எங்க ஜமீன்தார் தான் அந்த கோயிலுக்கு ட்ரஸ்டி, தேவோட்டையில. அது ராமநாதர் ராஜா காலத்துல உப்பூர்ல இருந்துதான் ஜமீன் ஸ்டார்ட் ஆனிச்சான். உப்பூர்ல இருந்தா தேவோட்ட ஜமீன்தார் ஸ்டார்ட். அவருடைய எல்லை கபுல் வாங்கும் பகுதி உப்பூர்ல இருந்து காரைக்குடி எல்லை வரையும் நிறைய நீண்ட பகுதி உண்டு. காரைக்குடி கொப்படையம்மன் தேருக்கு இவர்களுடைய முதல் மரியாதை கொடுத்தா போகும். செஞ்ச போட்டல் எல்லாமே அவங்களுடைய இதுல இருந்த நிர்வாகத்துல இருந்து கொடுத்துருக்காங்க.
அப்படி உப்பூர் வெயிலுகந்த விநாயகர் கோயில் பிள்ளையாருக்கு திருமணமாகக்கூடிய சித்தி புத்தி கல்யாணம் நடக்கக்கூடிய கோயில் அங்கே உண்டு. அருமையான நிறைய பெருமைக்குரிய ஒரு பகுதியிலிருந்து இந்த அருமையான இதுக்கு ஒரு பெண்ணாக இருந்து சிறந்த ஓகே மழை தூரல் போடுதா மழை சரி சரி சரி. அதாவது இந்த சிறப்புக்குரிய இந்த நாளில் நம்முடைய இந்த அணியில பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறவர் நாகர்கோயில் ஊரை சார்ந்த சிறந்த நகைச்சுவை பேச்சாளர். பெண்கள்லயே இன்னைக்கு இவங்க தேதி கிடைக்குமான்னு ரொம்ப பேரு அந்த அளவுக்கு வருஷம் 30 நாளைக்கு 40 வட்டிமன்றம் போயிட்டு இருக்கா. அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆமா அண்ணன் சொல்றா உண்மையில எங்க இருந்து கீழே அப்புறம் இப்படி தொடர்ச்சியா போனான்னா அவங்க மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்களாம், மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி 30 நாளைக்கு 40 வட்டிமன்றம் இடைவிடாத வட்டிமன்றம். அப்படி எந்நேரம் பட்டிமன்றத்திலே அவர்களுடைய வாழ்க்கையும் இதுவும் மக்களை மகிழ்விக்க செய்கிற ஆற்றல் படைத்த அன்புக்கினிய காத்திர நாகர்கோயில் மலர்வழி அவர்களை உங்கள் கரவொலியோடு அறிமுகப்படுத்தி நல்ல மக்கள் கூடி மகிழ்ச்சியா கேட்கிறிய நல்ல சந்தோஷம். அதனால இவன் முதல் பேச்சாளராக அன்பிற்கினி ஐயா திருப்பூரை சார்ந்தவர். ஏன்னா திருப்பூர்னாலே திருப்பம் தான் நமக்கு. திருப்பூர் என்னைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஊர்ல வேலைக்கு ஆள் தேவைன்னு போர்டு தொங்குற ஒரே ஊர் திருப்பூர் தான். என்னைக்கு வேலைக்கு ஆள் தேவைன்னு ஒரு போர்டு தொங்க என்னையா. ஆமா அதனால அப்படி ஒரு அருமையான சரி சரி. அதாவது இப்ப அதை என்ன கீழே இருந்து பாருங்க அண்ணே ராமநாத அண்ணே ஏன்னா அண்ணாச்சல் அண்ணன் பாருங்க எப்படின்னா கீழே இருந்து இப்படி சில வித்தியாசமான ஆளுகள்லாம் என்கிட்ட பேசுவா அண்ணன் மாதிரி. அன்னைக்கு ஒரு மேடையில் பேசியிருந்தேன் பேசிட்டு சொன்னேன் என் பேச்சு நைட் 2 மணி வரையும் பட்டிமன்றம்னே. 2 மணி வரையும் முடிச்சதுக்கு அப்புறம் கீழே இருந்து ஒரு வயசான பெரியவரை பார்த்து கேட்டேன் ஐயா என் பேச்சு எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப வேகமா அவரு பேசாம போயிருந்தார். எனக்கு எவ்வளவு கோபமா இருக்கும். பேச்சு எப்படின்னா பேசாம போயிருந்தாருன்னா நான் உடனே என்ன எப்படின்னு என் பேச்சு இருந்துச்சுன்னு அப்பதான் சொன்னாரு வீட்டுல என் பொண்டாட்டி குடுங்களுக்கு ஓம் குடுங்கள் பரவாயில்லைன்னாரு. அப்படி சில ஆளுங்க வருவாங்க. இதை விட ரொம்ப குடும்பம் மதுரையில் ஒரு விழாவில் பேசிக்கிறீங்கள சொன்னேன் வேகமா இருந்து பேசிக்கல. திருக்குறள் பெருமையெல்லாம் சொன்னேன். திருக்குறள்ல காணாதெல்லாம் காணலாம்னே. திருக்குறள்ல காணாதெல்லாம் காணலாம் படாம ஒரு பாட்டி எந்திரிச்சு எங்களோட அண்டாவை காணா பண்ணுச்சு. அப்படி கிளந்து யாராவது கிளம்பிடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். முதல் பேச்சாளராக திருப்பூர் கவிநிலவன் ஐயா அவர்கள் மனிதன் இறைவனிடம் பெரிதும் வேண்டுவது காசு பணமே என்கிற அணியினுடைய அணித்தலைமை ஏற்று ஒரு 10 to 15 நிமிடம் என்னையா என்னை பார்த்து முறைக்கிறீங்க நீங்க பேசுறீங்க பேசுங்க. என்னை ஈண்டெடுத்த தாயிற்கும் தாளாட்டிய தமிழுக்கும் என்னை தாங்கி நிற்கின்ற பாரத அன்னைக்கும் சொற்களுக்கு செவிசாய் தமர்ந்திருக்கின்ற ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த இரவு வேளையில் கவிநிலவானின் ஈர வணக்கத்தை உங்கள் பாதங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். 5 முகத்தனை 5 கரத்தனை ஆணை முகத்தனை நித்தமும் வணங்கி செய்கின்ற காரியம் யாவும் சிறப்பாய் அமைய அந்த விநாயக பெருமானை வணங்குவது ஒரு மரபென்றாலும் எங்கள் நடுவரையும் வணங்க வேண்டும். அதுக்காக அவரை மாதிரி தொந்தி இருக்கு நம்ம சொல்ல வரல. இல்ல அங்க ஒண்ணு இல்லை எனக்கு இருக்குல்ல. நாடறிந்த பேச்சாளர் நகைச்சுவை பேச்சாளர் சிந்தனையாளர் இலக்கிய செல்வர் மரியாதைக்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களை வணங்கி எனக்கு பின்னால் எனது அணிக்கு வலிமை சேர்க்க வந்திருக்கக்கூடிய சகோதரர் அவர்களை வணங்கி எதிரணியிலே இருந்தாலும் என்றும் எங்கள் இதயத்திலே இருக்கக்கூடிய அக்கா மலர்விழி அவர்களை வணங்கி அண்ணன் சண்முக சுந்தரத்தை வணங்கி நல்ல ரசிகர்கள் உங்களையும் வணங்கி கால நேரத்தினுடைய அருமை கருதி ஒவ்வொரு பேரையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை என்றாலும் சொல்லுகின்ற நேரத்தில் ஏதாவது ஒரு பெயர் விடுபட்டு விட்டால் உங்கள் மனமும் புண்படும், சொல்லாமல் விட்ட என் இதயமும் புண்படும் என்கின்ற காரணத்தால் வந்திருக்கிற அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்வதே பெருமை கொள்கிறேன். திருப்பூர்ல இருந்து வந்திருக்காருன்னா நான் சும்மா வந்திருக்க மாட்டேன். நான் கொஞ்சம் சாரி பேச்சுக்குங்க பேசுறதுக்கு. இந்த திருப்பூருக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. திருப்பத்தூர்னாவே திருப்பத்தை ஏற்படுத்துகிற ஊர் தான் திருப்பத்தூர். ஆனா திருப்பூர் தான். திருப்பூர்ல எந்த அளவானாலும் திருப்பிட்டே இருக்கலாம் வாழ்க்கைய. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி எங்க போனாலும் போடுதுங்க. இன்னைக்கு இந்த கம்பெனில வேலை செய்யல, நாளைக்கு அந்த கம்பெனில வேலை செய்யலாம். இன்னைக்கு நீ இல்லையா போ, அடுத்த நாள் போயிட்டே இருப்பான். இதுல சில பேருக்கு புதிய வேலையாளருக்கு ஒரு மிக சௌரியம் உண்டு. 10 நாள் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சா 15ஆவது நாள் வேற கம்பெனிக்கு போய் நான் அந்த கம்பெனியில 8 மாசம் சர்வீஸ் தான். ஆமா 10 நாள் தான். அது சர்டிபிகேட்ல கிடையாது, இல்ல பிரைவேட் தானே. அந்த கம்பெனில 8 மாசம் வேலை செஞ்சேங்கப்பா. அங்க 8 நாள் தான் வேலை செஞ்சிருவேன். அதுக்கு பக்கத்தூர்ல கம்பெனிக்கு போய் நான் சொல்லுவேன் அந்த கம்பெனில கணக்கு பிள்ளைய நான் 8 வருஷம் இருந்தேங்கப்பா.
அதுக்கு அடுத்த ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த போய் ஒரு கம்பெனி சொல்லுவேன். அந்த கம்பெனிக்கு மேனேஜரே நான் தான். 5 வருஷம் நான் தான். 28,000 ரூபாய் சம்பளம் வாங்கணுமா. அதே ஊர்ல பிறந்து வளர்ந்து கை மடிச்சு டெய்லர் ஆனவே டெய்லி 130 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறான். எங்கேயோ இருந்து வந்து 73 நாள்ல 28,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான். இதுதாங்க திருப்பூர். மனிதனுடைய வாழ்க்கையை திருப்பி போடுகிற ஊர் திருப்பூர். இதுக்கு பணம் சம்பாதிக்கிறனாலதான் அந்த தலைப்புக்கு நீங்க பேச வந்திருக்கீங்க. நான் மட்டுமா பணம் சம்பாதிக்கிறேன்? தலைப்பே இன்னைக்கு அப்படித்தானே ஓடுது. நான் மட்டும் இப்ப நான் கேட்கிறேன், யதார்த்தமா கேட்கிறேன். எல்லாரும் 1:30 மணிக்கு சன்னதி திறந்தோடனே போய், அப்பா பிள்ளையாரப்பா 5 கரத்தனை ஆணை முகத்தனை வருஷ புறப்பண்ணைக்கு உன்னை வேண்டண்டா சாமி, என் வாழ்க்கை பூரா கோயிலையே இருந்து பணிவிட செய்ய எனக்கு அருள் புரிவாயான்னு யாராச்சும் கும்பிட தயாரா? யாராவது தயாரா? நான் கேட்கிறேன். வரும்போது அப்ளிகேஷனோட வர்றது எப்படியாவது இந்த வருஷம் பிள்ளையார்கிட்ட போய், அவர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸர் வச்சிருக்கிறார், வர்றவங்க கூட அப்ளிகேஷனே போறது. இந்த தொழிலை நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டீங்கன்னா உண்டியில 140 ரூபாய் போட்டேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா உனக்கு பால்காவடி எடுக்கிற எல்லாம் லஞ்சத்தை கொடுத்து எதிர்பார்த்து தான் இறைவன்கிட்ட போறோமே தவிர, இறைபக்தியை, என்னுடைய உணர்வை இந்த இறைபக்தியின் மீது அடிபட்டு இந்த ஆலயத்திற்காக பணி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி யாராவது ஒருவராவது வணங்குகிறார்கள் என்னுடைய கேள்வி. நம்ம சாதாரண ஆள் கிடையாது. நம்மால் எல்லாம் கடவுளுக்கு அல்வா கொடுக்கிறோம். நம்ம நடுவரவர்கள அப்படியா? இப்படித்தான் ஒருத்த கடல்ல போயிட்டு இருந்திருக்கா, பயங்கரமா ஒரு சூறாவளி வந்திருக்கு. சரி அண்ணா, என்னை கொஞ்சம் பாருங்க, விசில் அடிக்குது. திடீர்னு சூறாவளி வந்திருக்குது. அவன் என்ன பயங்கர உயிர் பயம் ஆயிடுச்சு. என்னடா சாமி போயிருக்க மாட்டிருக்குதுன்ட்டு அப்பா வேண்டாம் அத்தனை பேர்த்திட்டீங்க. ஆத்தா காளியாத்தா, மாரியாத்தா, மசிறியாத்தா, விநாயகா, முருகா, கருப்பராயா, நல்லபடியா நான் கரை வந்து சேர்ந்துட்டுனா இருக்கிற பங்களா வித்து உண்டியில போறேன் அப்படின்ட்டான். பங்களா வித்து சாமி ஊரா ஐயோன்னு பாக்குது. என்னடா இருக்கிற ஒரு பங்களாவை வித்து உண்டியில போட்டு இவன் அண்ணாடுங்கச்சா நம்ம சன்னதியில கொந்திருவனாட்டு இருக்குது அப்படின்னு நல்லபடியா கரைக்கு வந்து சேர்ந்துட்டான். ஆனா நம்ம கன்னிஸ்தனுங்க தமிழ சாதாரண ஆள் கிடையாது. அடுத்த நாள் காலையில பேப்பர்ல போட்டான் பார், பங்களா விற்பனைக்குண்டான். போட்டான் பின் குறிப்பு சின்ன இடத்துல கீழே போட்டான். கீழே பங்களாவிற்கு நாயும் சேர்ந்து விற்கப்படும். இந்த நாய் வாங்குவதற்கு தான் பங்களா கொடுக்கப்படும் பின் குறிப்புண்டான். சரி காலையில் எல்லாரும் போய் பார்த்தாங்க. அந்த பங்களா வேலை எப்படி குறைந்த ஒரு 25 லட்சம் இருக்கு. எங்க பங்களா வேலை என்னங்க? பங்களா வேலை 100 ரூபாய் பாண்டுருக்கான். என்னது 100 ரூபாயா? போன கூட தூக்கி வாரி போட்டுச்சு. 100 ரூபாயா? எப்படா பிடிப்பாங்க? பின்குறி படிச்சியா? படிச்சுட்டேன். என்ன நாயை வாங்கினா தான் பங்களான்னு சொல்லிக்கிறேன். அப்ப நாயை கொடுத்துரு. நாய் வந்து 25 லட்சம் ரூபான்னு இருக்கான். நாய் 25 லட்சம் இருக்கிறான். சரி எப்படி பார்த்தாலும் கூட்டி கணக்கு போட்டு பார்த்தா ஒண்ணுதானே. 25 லட்சம் கொடுத்து வாங்கினா 25 லட்சத்தை பேங்க்ல கொண்டு டெபாசிட் பண்ணிட்டு 100 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு போய் கோயில்ல நான் என்ன சொன்ன உனக்கு, நல்லபடியா கரைக்கு வந்துட்டா நான் குடியிருக்கிற பங்களா வித்து உண்டியில போறேன்னு வேண்டிட்டு பங்களா 100 ரூபாய்க்கு வித்த இதுதான் இதுதான் சாமிக்கு அல்வா கொடுக்கறேன். ஆனா இவெல்லாம் திருப்பூர் பக்கம் தான் திருநாங்க கொள்றீங்க. இவங்க ஊர திருப்பூராவே திருநாங்க. சரியா நடுவர் அவர்களே, இது திருப்பூர் இல்ல, எல்லா பக்கம் இருக்கிறதானே இருக்கிறதா. நான் யதார்த்தமா சொல்றேன். நீங்க முதல் சொன்னீங்க 6 படைக்கு நான் போயிட்டு வந்தேன்னு. ஆமா, ஒவ்வொரு ஆண்டும் 6 படைக்கு மாலையிட்டு 6 படைக்கும் போயிட்டு வரோம்னா சரி, ஒரு சின்ன ஒரு சூழ்நிலையால 2 வருஷம் வர முடியல. சரி, ஆனா ஒரு முறையும் 6 படை கோயிலுக்கு வரும்போதெல்லாம் இந்த வந்துட்டு பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வருவது பழக்கம். ஆனா அன்னைக்கெல்லாம் வந்துட்டு போயிருக்க ஒரு பக்தனா வந்துட்டு நானும் கும்பல போயிருக்கிறேன். இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சி பிள்ளையார்பட்டி கோயில் சொன்ன உடனே ஒரு மகிழ்வு என்ன தெரியுமா? இந்த வருஷம் கோயிலுக்கு போக முடியலையே நினைச்சிட்டு இருந்த, இருந்தாலும் எங்கும் செல்லாவிட்டால் பரவாயில்ல, என் தம்பி பாக்காட்டி பரவாயில்ல, அத்தனைக்கும் சேர்ந்து என்னை வந்து பார், என் சன்னதி நில்றான்னு சொல்லி விநாயகர் பெருமாள் கூப்பிட்டு இருக்கிறாருன்னா அது அருள் வருது மாதிரி. உலகத்துல இவன் மாதிரி ஆளுக்கு பேச முடியாது தெரியுங்களா? ஒரு நகைச்சுவைக்கா சொல்ற, ஒரு ஊர்ல இப்படித்தான் நின்று பேசிட்டு இருக்கும்போது இவன் நின்று இருந்த ஒரு பையன், டேய் வாடா அப்படின்னா, ஏனு சார்னா பேர் என்னடா அப்படின்னா, கந்தசாமி சார்னா, வீட்டுக்கு நீ கடைசி பையனாடன, அதை நீ முடிவு பண்ண, அத முடிவுறால் நீ இல்லையான்ட்டான். ஏன்னா அது எங்க அப்பா பண்ண வேண்டிய நீ போய் அப்படிங்கிறான்.
சரி இவன் தான் அப்படி இன்னொருத்தர் கூப்பிடுங்க பாப்பா அப்படி நம்ம பேர் என்னப்பா ராமசாமி என்ன கந்தசாமி ராமசாமி சரி மதுரையை கண்ணகி எரித்தாள் எந்த காலம் சொல்லுன அப்பெல்லாம் ஃபயர் சர்வீஸ் இல்லாத காலம் சார் அந்த அம்மா எரிச்சிருக்குங்க சார் அதை பத்தி பேங்க சார் கேட்கறேன்றா சின்ன பசங்கிட்ட பேச முடியும் இன்னொருத்தனை கூப்பிட்டேன் என்ன சார் எப்பா பாரு நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லக்கூடாது இப்ப நான் கேள்வி கேட்க நீங்க பதில் சொல்லுங்க சார் நான் கேள்றா அப்படின்னா முடியாது என்ற சொல் யாருக்கு சொந்தமானது சார் நான் அறிவே கேட்கறான்டா பையன்ட்டு முடியாது என்ற சொல் முட்டாள்களுக்கு சொந்தமானவனா வெரி குட் சார் டக்கு கைவிட்டான் 7ஆம் நம்பர் வீதியில 23ஆம் நம்பர் வீட்டுல கீதான் ஒரு பொண்ணு இருக்கு இந்த லெட்டர் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார் இப்ப நான் குடுக்கல என்ன சொல்லுவேன் பாருங்க ஓ இன்னைக்கு சின்ன பசங்கிட்ட பேச முடியாது இந்த மாதிரி பையன்லாம் இவன்ட்டு தான் படிக்கிறான் அது ஏன் அவனுக்கு அப்படி பாடம் நடத்துறா எனக்கு குருநாதர் நீங்க தானே இதெல்லாம் மேடல வெட்ட வெளிச்சமா சொல்றது உங்ககிட்ட படிச்சவையே பண்ண அப்படித்தான் சொல்லி தருவேன் நல்லா பரவாயில்ல இங்க நல்லா ரசிக்கிறீங்க சில ஊர்ல கொன்றுவான் என்ன பண்ணாலும் கொன்றுவான் பார்த்து என்ன பேசலாம் சரி இப்படி ஏன் கொன்று நான் அவங்கள பத்தி கவலைப்படுறது இல்லைங்க ஐயா அவங்கள கவலைப்பட மாட்டேன் அவங்க கூட குடும்பம் நடத்துறாங்களே அவங்க சம்சாரங்க அவங்கள பத்தி தான் எப்பவுமே நான் கவலைப்படுவேன் இருக்குங்க சும்மா காசு இல்லாம சொன்னீங்களே காசு இறைவன் இடத்துல கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடுறோம் சரி இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ எங்க தமிழ்நாட்டு கேரளாக்கு அங்க கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே 48 நாள் விரதம் இருந்து 18 படியும் தொட்டு தொட்டு கும்பிடம் என்ன சொல்லி கும்பிடுறோம் ஐயப்பா இந்த வருஷமாவது எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துறப்பா அடுத்து என் பையனுக்கு எப்படியாவது வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும் அதுக்கு அடுத்து என் பிள்ளைக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளையே கிடைக்கணும்ப்பா அதுக்கு அடுத்து என் பங்காளி பிரச்சனை எல்லாம் தீர்த்து அந்த காடு பத்திரம் நம்ம கைக்கு வந்துடணும்ப்பா பையன் வெளிநாட்டுக்கு போய் எங்க ஆசிரமம் அமைக்க போறானா இல்ல பொண்ணு வெளிநாடு கல்யாணம் முடிச்சு கொடுத்து அங்க போய் கோயில் கட்டி கும்பாசம் பண்ண போகுதா இல்ல அந்த பத்திரத்தை வாங்கி ஏதாவது கோயிலுக்கு கொண்டு தானமா கொடுக்க போறியா எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்குள்ள நீ வச்சுக்கிறக்காக இறைவன்கிட்ட போய் கேட்கறைய இதத்தான் அழகா சொன்ன ஒவ்வொரு மனிதனும் கோவில் வாசல் வெளியே இருந்து வருவனிடம் பிச்சை கேட்கிறான் மனிதா உள்ளே போய் இறைவனிடம் நீ பிச்சை கேட்கிறாய் நீ உள்ள போய் பிச்சை கேட்கிற நான் படியில வந்து உங்ககிட்ட கேட்கிறேன் இதுதான் யதார்த்த உலகம் காசு இல்லை என்று சொன்னால் எந்த எதுவுமே நடக்காது புரியுங்களா காசு வேணும் எந்த இடத்துலயும் வேணும் யார் தப்பா நினைக்கலாம் சொல்றேன் தட்டுல 5 ரூபாய் போடலின்னா பூசாரி தின்னூறு தர மாட்டார் அப்படியே தந்தால் பெருத்து நேக்கல்ல கிள்ளி போடுவார் 5 ரூபாய் போட்டீங்கன்னா இந்த விரல இருந்து அளவை கொஞ்சம் வச்சு போடுவார் 50 ரூபாய் போட்டீங்கன்னா அழகா எடுத்து இப்படி வைப்பார் 100 ரூபாய் போட்டீங்கன்னா அவரே தின்னூறு எடுத்து வச்சு விட்டு நீங்க போனா கூட வாங்கன்னு கூப்பிட்டு சந்தனத்தை வச்சு விட்டு குங்குமத்தை வைப்பார் 500 ரூபாய் போட்டீங்கன்னா சாமிகளுக்கு இருக்கிற மாலையை பூரா கூட உங்களுக்கும் போட்டு நீங்க போன வண்டிக்கும் போட்டு வழி அனுப்புவார் காசு இல்லைன்னா நீங்க வாட்டில போயிட்டு கதவை சாத்தி இருந்தா கூட இன்னைக்கு ஆட்டை விட்ட வழி தாட்டா வெளியில நின்று கோவத்தை கும்பிட்டுக்கடா அரகர 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 கூப்பிட்டு வந்து இருக்க வேண்டியதான் ஒவ்வொரு மனிதனும் எல்லாம் போய் காசுக்காகத்தான் வேண்டாம் எப்ப வந்து இறைபக்தி தேடான் தெரியுமா ஆடி அடங்கிய பிறகுதான் அவன் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து நினைத்து பார்க்கின்ற பொழுதுதான் இறைவா என்னை உன்னோடு அழைத்துக்கொள் என்று ஒவ்வொரு மனிதனும் இறுதியிலே தான் இறைவனை தேடுகிறான் யதார்த்தமாக சொல்லுகிறேன் உயிரோடு வாழ்கின்ற காலம் வரை எல்லாம் காசுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த பணம் தான் வேண்டும் என்று கடவுளை வேண்டுகிறான் இறைவனிடம் மட்டுமல்ல குடும்பத்திலையும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு புரியுதுங்களா நிறைய சொல்லிடுவேன் அவருக்கு நடுவர் மணி அடிச்சுட்டேன்
ஏன்னா உலகத்திலேயே வந்து 25,000 ரூபாய் கொடுத்து டிவி வாங்கி வச்சு போட்டு ஆம்பளை டீ வாக்கம் திண்ணையில கொண்டிருக்கிற நாடு நம்ம நாடுதான். நிஜமாக்கா பூரா சீரியல பார்த்து 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 நம்ம ஆம்பளைக்கு எப்ப கிடைக்கணும்? 12 மணிக்கு கிடைக்கும் ரிமோட். 12 மணிக்கு அமைச்சு சேனலை பார்ப்பேன். இல்ல அவன் கண்ட்ரோல்ல இருக்க ஒண்ணே ஒண்ணு அந்த வீட்டுல ரிமோட் ஒண்ணுதான். ஆனா அவன் கண்ட்ரோல்ல இருக்க ஒரே ஒரு பொருள். என்ற பொழுது நல்ல இதயத்தோடு தான் இங்கு வந்தேன். திரும்புகின்ற பொழுது இதயம் இல்லாமல் செல்கிறேன். என் இதயத்தை உங்களிடம் விட்டு செல்கிறேன். மீண்டும் வருவேன். நான் விட்டு சென்ற இதயம் பத்திரமாக இருக்கிறதா என்பதை பார்க்க வருவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி வணக்கம். நாகர்கோவிலில் இருந்து மலர்விழி அவர்கள் கடவுள் அருளே என்று பேசுவதற்காக வருகிறார். வாங்க. அமர்ந்தாய் கமண்டலம் தனை சாய்த்து காவிரி ஓட விட்டாய் காக்கையின் வடிவாக அகத்தியர் முன் அமர்ந்தாய் கமண்டலம் தனை சாய்த்து காவிரி ஓட விட்டாய் சூரப்பதுமன் கொண்ட ஆணவம் சுட்டெரித்தாய் சூட்சமமாக நின்று சுகங்களை கேட்கும் வரங்களை தரும் ஆனந்த பேரின்ப ஞானத்தின் தலைவனே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே கணபதியே கணபதியே. எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான சிந்தனை பட்டிமன்றத்திற்கு சிந்தனை சிரிப்பு பட்டிமன்றத்திற்கு நல்லது பார்ப்பதற்கு பொன்வண்டாய் பழகுவதற்கு கற்கண்டாய் என் அணிக்கு பூச்செண்டாய் எதிரணிக்கு அணுகுண்டாய் வீட்டிருக்கின்ற நடுவர் அவர்களே. அணுகுண்டா நீங்க சாதாரண நடுவரே கிடையாது. எப்படி? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நக்கீரர் பரம்பரையில் பிறந்தவர் நீங்கள். நல்லா இருப்பீங்க. நீங்க பிறந்தீங்க நக்கீரன் செத்தான். நல்லா இல்லையா? ஏமா டவுசர் கலர் மாதிரில இருக்கு. நல்லா இல்லையா அது? இந்த உலகத்திலே ஒரு நக்கீரன் போதுங்கிறதுக்காக போய் சேர்ந்துட்டான். அப்படி சொல்லுங்க. அப்படி விளக்கமா சொல்றேன். இல்ல எங்க மக்கள் போனதுக்கு அப்புறம் என்னை கிழிச்சிருவாங்க. நீங்க ஒரு அசத்தல் மன்னன். உங்களை பார்த்த உடனே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. என்னக்கா? ஏன்னா நீங்க சிரிப்புல எம்ஜிஆர், நடிப்புல நம்பியாரு, தத்துவத்துல பெரியாரு, பக்தியில வாரியாரு, உட்கார்ந்தா பிள்ளையாரு. என்ன ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கே ஒரு மாதிரி. தெய்வம் ரேஞ்சுக்கு உங்களை விட எனக்கு தொல்லை யாருமா? வேற யாரும் தொல்லை? சரி சரி. ஒரு தொல்லையும் கிடையாது. இந்த பிள்ளைல இருந்தே எனக்கு உங்களை தெரியும். நல்லாக்கா. அப்பெல்லாம் பயங்கர கருப்பா இருந்தீங்க. இப்ப கருப்புல பயங்கரம். தெரியும் எனக்கு தெரியும். என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் சொன்னா உன்னை ஓரமா போய் உட்கார சொன்னாம்னா சரி இவங்களுக்கு கம்பனை பிடிக்கலன்னு சொல்லி பழையபடி பேச ஆரம்பிச்சேன். எங்க அண்ணன் வந்து அப்படி பேசினாருங்க. காசு பணம் தான் நாம கடவுள்கிட்ட போய் வேண்டணும் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு சீக்கிரமா முடிச்சிருக்கேன். நல்லா பேசலாம் மக்கள். ஏன்னா நீங்க டைம் கரெக்டா குறிச்சிருக்கீங்க. வாழ்வதற்கு பொருள் வேண்டும் இல்லன்னு சொல்லல. சரி. வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் அருள் வேண்டும்னு பேசுறதுக்கு நாங்க. வாழ்வதிலும் பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் வாங்கவும் விற்கவும் பொருள் ஆதாரம், வாங்கவும் விற்கவும் பொருள் ஆதாரம், வாங்கவும் விற்கவும் பொருளாதாரம். எப்படி ஒரு கவிஞன் நல்லா இருக்கு. அன்னைக்கெல்லாம் வாழ்வதற்காக பணம் சம்பாதித்தார்கள். இன்றைக்கெல்லாம் பணம் சம்பாதிப்பதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. அதுதான் நாங்க சொல்றோம். சுவாமி சிவானந்தர் ஒரு வார்த்தை சொல்வார். நீதிபதி அவர்களே, தயவு செய்து தேவைகளை அதிகரித்துக் கொண்டு பிச்சைக்காரனாய் வாழாதே, தேவைகளை குறைத்துக் கொண்டு அரசனாக வாழ கற்றுக்கொள் அப்படின்பார். இதுதான் பெரிய வார்த்தை. கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன வேண்டணும்னா உனக்கு அருள் மட்டும் வேண்டும்பான்னு வேண்டணும். அப்ப அவர் காசு பணத்தை தருவார். நீதிபதி கடவுள் அருளை நம்ம கேட்டாலே போதும், காசு பணம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஏன் பணம் 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 பேசுறீங்க? பணம் 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 பணத்துல என்ன இருக்கு? பணத்தால மெத்தையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியுமா? பணத்தால கொடையை வாங்கலாம், மழையை வாங்க முடியுமா? பணத்தால ஆடையை வாங்கலாம், ஒழுக்கத்தை உங்களால வாங்க முடியுமா? பணத்தால கல்வியை வாங்கலாம், ஒழுக்கத்தை வாங்க முடியுமா? எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் கடவுள் அருளை உங்களால விலைக்கு வாங்க முடியுமா? என்ன பேசுறீங்க? தாயன்ப உங்களால விலைக்கு வாங்க முடியுமா? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் 50 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. 50 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் வாங்க முடியாது. 100 ரூபாய் கொடுத்து 50 ரூபாய் வாங்கலாம். சத்தியமா நான் சொல்றேன், இன்னைக்கு பிள்ளையார்பட்டியில பேசுறது காசு பணமே வேண்டாம். காசு பணமே வேண்டாம், சத்தியமா வேண்டாம். நீங்க நடுவர் சத்தியமா சொல்றீங்க. எனக்கு நான் நல்லா சும்மாவே உட்கார்ந்துருக்கேன். சத்தியத்துக்கு என்ன சக்கர பொங்கலாக்கி நடுவத்துல ஒரு நிலைமை. அந்த தேவகோட்டை பக்கத்துல ஒரு 2 ஏக்கர் மட்டும் எழுதி வைங்க.
அப்படியே வந்துருச்சு. சரி சரி. அப்படி சொல்ல 2 ஏக்கர் எங்க ஊர் பக்கத்துல பாருங்க. பேசிக்காக தான் சொல்றேன். நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா? இப்படி காசு காசு நாம அலைவதால எந்த பயனும் கிடையாது. கடவுள்கிட்ட போய் நாம வேண்டணும்னு வைங்க, மழைக்கு குடையாக, நோய்க்கு மருந்தாக, பசிக்கு உணவாக கடவுள் தான் வருவான். இது அப்படிதானே? அது மட்டும் இல்ல, இப்போ உங்களை உதாரணத்துக்கு எடுத்து பேசுறேன். உதாரணத்துக்கு என்னையே தான் எடுப்பீங்களா? ஆமா. சரி. உங்க பாக்கெட்ல 10 ரூபாய் இருக்கு. பஸ்ல போறீங்க. சரி. 7 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு 3 ரூபாயை பாக்கெட்ல போட்டு நிம்மதியா தூங்குறீங்க. சரி. 10 ரூபாய் இருக்க இடத்துல 10,000 ரூபாய் இருக்கட்டும், உங்களுக்கு தூக்கம் வருமா? வராதே. ஐயோ, 10,000 பக்கத்துல இருக்க அடிச்சுவானோ? ஐயோ, மகாராஜா எடுத்துருவானோ? அந்த கண்டக்டர் குருகுருன்னு பாக்குறாரு, அவரே எடுத்துருவாரு. ஒண்ணு அந்த 10,000 நினைச்சு பஸ் விட்டு இறங்குற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராதே. கண்ணதாசன் தானே சொல்லுவாரு, பஞ்சனைகள் இருந்தாலும் பால்பழங்கள் இருந்தாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது. ஆனா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் சொல்லுவாங்க. இப்போ ஏழை அதான் நாய் தூங்கிட்டலாடா, நீயே முழிச்சிட்டான்னு கேட்டதுக்கு நாயை ஒன்னாவது கொண்டு போயிட்டோம்னா அப்படிங்க. பணக்காரனுக்கு தூக்கம் வருமா? கட்டந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன், தூக்கம் கண்ணை சொக்குமே, அது அந்த காலமே. மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையே, அது இந்த காலமே. ரஜினிகாந்த் படத்துல வைரமுத்து எழுதின பாட்டு நீதிபதி அவர்களே, அவர் கேக்குதா? சரி, பரவாயில்ல, விட்டுருங்க, பரவாயில்ல, போலீஸ் போடாது. ரொம்ப மிரட்டாதீங்க, அதுக்காக வேண்டி. உண்மையிலேயே இந்த உலகத்திலே எளிமையான கடவுள் நம்முடைய பிள்ளையார் கடவுள் தானங்க. பிள்ளையார் தான். சாணத்தை புடிச்சு வச்சா பிள்ளையார், ஆமா. மஞ்சளை புடிச்சு வச்சா பிள்ளையார், மாவை புடிச்சு வச்சா பிள்ளையார். எளிமையான கடவுள். ஆரோக்கியம்பல்ல வச்சு புருஷனை புடிச்சு வச்சாலும் பிள்ளையார் தானே. நீங்க என்ன அப்படி இருக்க போறீங்க? இல்ல இல்ல, நான் ஒரு தடவை கூட அந்த வாய்ப்பை இனிமே தான் தருவார் நினைக்கிறேன். சரி சரி. இந்த உலகத்திலே முயற்சியை கற்றுக் கொடுத்த ஒரே கடவுள் பிள்ளையார் தாங்க. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை என்றும் வெல்லாதுன்னு சொல்லி கொடுத்த கடவுள். ஏன்னு சொன்னா, மகாபாரத்தை எழுதிட்டு இருக்கும் போது எழுத்தாணி உடைஞ்சு போயிடுச்சு. தன்னுடைய தும்பிக்கையை ஒடிச்சு எழுந்தார் பாத்தீங்களா, அதான் முயற்சியின்மை. தந்தத்தை தும்பிக்கை இல்ல, தும்பிக்கையில் இருந்து தந்தத்தை, தந்தத்தை ஒடிச்சு எழுந்தார். அது கொஞ்சம் இப்ப இடையில வந்த மந்தம், அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. தந்தம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்த்தேன். சரி சரி. கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு இதெல்லாம் வச்சிருக்கு பாத்தீங்களா? ஆனா தப்ப சொல்லிவிட்டு இப்படி மாத்தி விடுறதுக்கு ரொம்ப. சரி சரி. அப்போ இந்த உலகத்திலே முயற்சியை சொல்லி கொடுத்த ஒரே கடவுள். அதான் சொன்னாரு பாரதி, சொன்னாரு, கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம், குணமுயர்த்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பக்தியை சொல்லி கொடுத்த கடவுள். பாரியார் சுவாமிகள் சொல்றாரு, ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுதே கடவுளை நினைச்சுதான் பிறகுதான். குழந்தை எப்படி ஆளும்? பிறந்த உடனே குவா குவான்னாலும் இல்ல, ருவா ருவான்னாலும் இல்ல. பிள்ளை குவா குவான்னு அழல, ருவா ருவான்னு அழல, குகா 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 குகான்னு அழுவுதான். குழந்தை எப்ப அழும்? தனிமையில இருக்கும் போது அழும், தண்ணி பட்டா அழும், இருட்டுல இருக்கும் போது அழும். ஆனா அம்மாவுக்கு கருவறையில் இருக்கும் போது இருட்டுல தான் இருக்குது, ஈரத்துல தான் இருக்குது, தனிமையில தான் இருக்குது, அழவே இல்ல. ஏன் தெரியுமா? குகனாகிய முருகன் பக்கத்துல இருந்திருக்கு, அதனால அழல. வெளியே வந்த உடனே முருகனை காணலியா, புகா 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 புகான்னு அழுவுதான். வாரியார் சுவாமிகள் சொல்ற, உலகில் ஆடும் தொட்டில் எல்லாம் உன் புகழ் பாடும், உண்மை பேசும் உயிர்கள் எல்லாம் உன் புகழ் பேசும், யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது உன் முகமலரின் அழகில் மட்டும் முதுமை வராது கந்தா, முதுமை வராது குமரா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பிறக்கின்ற பொழுதே கடவுள் அதுதான் வேணும்னு கிருபானந்த வாரியார் சொல்லுவாரு. இவங்க 2 பேரும் ஏன் சொல்றாங்க? நீதிபதி அவர்களே, இந்த உலகத்திலே 4 பேருக்கு தூக்கம் வராது. 4 பேருக்கு யார் யாரு? ஒண்ணு திருடனுக்கு தூக்கம் வராது. சரி. நைட்டு தான் திருட போவான். சரி. எங்க ஊர்ல ஒரு திருடன் விடியகால் 4 மணிக்கு வந்திருக்கான். ஒரு பொண்ணு கோலம் போட்டு இருந்துச்சு, செயின் அத்திரி போயிட்டான். சரி. அதே திருடன் அது அடுத்த நாள் வந்தான், அதே பொண்ணு கோலம் போட்டுருக்கு, செயினை தூக்கி மூஞ்சில எரிஞ்சுக்கிட்டு பலார்னு கண்ணத்துல அரைஞ்சுக்கிட்டு கவரிங் போட்டா என்ன ஏமாத்துறேன்னு கேக்குறான். எவ்வளவு அறிவுபூர்வமான திருடன் பாத்தீங்களா? இன்னொருத்தருக்கு தூக்கம் வராது. திருடனை பிடிக்கிற போலீஸ்காரங்களுக்கு தூக்கம் வராது. சரி. ஏன்னா அவங்களுக்கு நைட்டு தான் டியூட்டி போடுறாங்க. சரி. நம்ம நாட்டுல திருட்டு நிறைய நடக்குன்னு சொல்லி திருட்டு மிஷின் ஒண்ண கண்டுபிடிச்சு சீனால கொண்டு வச்சான். 1/2 மணி நேரத்துல 400 திருடர்கள் அந்த திருட்டு மிஷின் கண்டுபிடிச்சு. உடனே அந்த திருட்டு மிஷினை
இனி நான் முன்னால சொன்னது மாதிரி நிறைய பணம் வச்சிருந்தாலும் தூக்கம் வராது, இன்னொருத்தருக்கும் தூக்கம் வராது, நல்ல உண்மையா காதலிக்கிறவனுக்கும் தூக்கம் வராது. அதனாலதான் ஒரு கவிஞர் சொன்னா, தெண்டல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமோ அப்படின்னா. அப்போ காதலிக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது, பணம் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது. ஆனா கடவுளே கதின்னு ஒருத்தன் கோயில்ல போய் உட்கார்ந்து இருந்தான்னு எங்க அண்ணன் சொன்னது மாதிரி எல்லா நிம்மதியும் அங்கதான் கிடைக்கும். அதான் கண்ணதாசன் சொன்னார், நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி அப்படின்னா. நெஞ்சுக்கு நிம்மதி எங்க கிடைக்கும்னா ஆண்டவன் சன்னதியில தான் நிம்மதி அவர்களே கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே கடவுளுக்கு மேல அன்பு வச்சா போதும். காசு பண்ண கொடுத்தாதான் பூசாரி திருநீர் தருவார்ல, இந்த காலம் கிடையாது நிம்மதி அவர்களே. அதெல்லாம் உருவாக்கிக்கலாம், அதெல்லாம் கிடையாது, சொல்லவே முடியாது. பூசாரியை நம்புற நீங்க கடவுளை நம்ப மாட்டீங்களா? நம்பிக்கையில தான். ஆமா, நம்பிக்கையில தானே இருக்கு. இப்போ ராமா என்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே எவ்வளவு பெரிய பிரயோஜனம் கிடைக்குமா தெரியுமா? ஒரு இல், ஒரு சொல், ஒரு இல் என்று வாழ்ந்தவன் ராமன் இல்லையா? ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். ஆமா. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தீமையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தேயுமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினால்னு சொல்லியிருக்காங்க. ராமா 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 ராமான்னு சொல்லி பாருங்க, நம்ம துன்பம் எல்லாம் விலகுன்னு சொல்லியிருக்காங்கன்னா. அதனாலதான் காந்தியடிகள் கூட இறக்கின்ற பொழுது கேராம் கேராம் கேராம்னு இருந்தார். மகாத்மா காந்தி என்கிற ஒரு அரசியல் தலைவன் மட்டும்தான் அவர் வாழ்ந்த காலத்தில் இதுவரை ஒரு அரசியல் தலைவர்களிலேயே தனக்கென்று ஒரு வங்கியில் சேமிப்பு கணக்கை துவங்காத ஒரே அரசியல் தலைவர் மகாத்மா காந்தி மட்டும்தான். தனக்கென்று ஒரு சேமிப்பு கணக்கை துவங்கி பணம் போட்டு தனக்கென்று ஒரு சேமிப்பு பணத்தை சேமிக்காதவர். அதனாலதான் மகாத்மா காந்தி வாழ்ந்த காலத்தில் அவர் கையில பணம் இல்லை. இன்றைக்கு அவருடைய பணம் இல்லைன்னா அது இந்திய ரூபாய் பணமே இல்லை. காசு பணம் இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? இன்னைக்கு யாருமே சந்தோஷமா இல்ல நீதிபதி அவர்களே. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தருக்கு 3 சுகர் ஃபேக்டரி. சரி. ஆனா அவருக்கு சீனி போட்டு காபி குடிக்க கூடாது. காலையில டீ கடையில போய் வித்தவுட் ஒரு டீ கொடுங்க அப்படின்னு கேட்பார். வித்தவுட் ஒரு டீ கொடுங்கன்னு கேட்பார். 3 சுகர் ஃபேக்டரி, ஆனா சீனி போட்டு காபி குடிக்க கூடாதுன்னா பணக்காரங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்களா? ஒருத்தர் ரேஷன் கடைக்கு போனார், சக்கரை எப்போ வரும்னார். உடனே அவர் கேட்டாரு, உனக்கு வயசு எத்தனை? 40. அப்ப வர்ற நேரம் தான் வீட்டுக்கு போ அப்படின்னார். 40 வயசுல எல்லாருக்கும் சக்கரை. மனைவி பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, இனிப்பு பலகாரம் சாப்பிடணும் போல இருக்கு. டாக்டர் போன் பண்ணி, டாக்டர் ஒரே ஒரு ஜாங்கிரி சாப்பிடட்டுமா டாக்டர்னாரு. டாக்டர் சொன்னாரு, தாராளமா சாப்பிடுங்க, ஆனா இதுதான் கடைசி ஜாங்கிரி, பரவாயில்லையா? சாப்பிட முடியுமா? பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவர் போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு. ஏற்று கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை, போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம், படுத்துக்கிட்டா நடுமரம், சேர்த்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரையும் மிஞ்சுமா. என்னைக்குமே கடவுள்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. கடவுள்கிட்ட போய் சொன்னா அவர் டாக்டர்கிட்ட அனுப்பி வச்சிருவார். டாக்டர்கிட்ட போய் சொன்னா அவர் கடவுள்கிட்ட அனுப்பி வச்சிருவார். இதுதான் நடக்கும் நீதிபதி அவர்களே. அதனால 4 பேருக்கு நன்மை செஞ்சு வாழணும். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் இணைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இப்படிதான் காசுக்கு ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட போய் கேட்டார், கடவுளே எனக்கு காசு வேணும், பணம் வேணும், நான் காலையில இருந்து எந்திரிச்சு ஓடிட்டே இருப்பேன், நான் எவ்வளவு தூரம் ஓடுறனோ ஓடிய தூரம் வரைக்கும் எனக்கு பட்டா போட்டு தரணும்னு வேண்டார். சரி. கடவுள் எங்க கன்னியாகுமரி கடவுள் தந்தையன் மக்கா வரம்னு கொடுத்தாரு. சரி. அவன் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடுனா 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 ஓடிட்டே இருந்தான். மாலை 6 மணி வரைக்கும் ஓடி முடியாம பொத்துன்னு விழுந்து செத்தான். இந்த கதையை எழுந்தது கண்ணதாசன் தான். கடைசியில சொல்லுவாரு, இனி இவனுக்கு 6 அடி மட்டும் தான் பார். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறதுன்னு சொன்னானா காசு போனா எதுக்கு நீதிபதி பாட்டு எழுதுனது வைரமுத்து. அது மட்டும் இல்லங்க, காசுக்கு ஆசைப்பட்டவன் என்ன பண்ணுவான்? கருப்பு பணத்தை சேர்ப்பான் இல்லையா நீதிபதி அவர்களே? வீட்டு பக்கத்துல பாருங்க, கருப்பு பணத்துக்கு தான் மரியாதை அதிகம். ஆமா. எந்த கருப்பு பணத்திலே கருப்பு பணத்துக்கு தான் வேலை. ஆனா உங்களுக்கு கல்லாப்பட்டியில தான் நாணயம் சேரும் தெரியுமா?
கல்லாப்பெட்டி. ஏன்னா அது கல்லாப்பெட்டி. கல்லாப்பெட்டி. கல்லாப்பெட்டியில தான் நாணயம் சேரும். ஒருத்தர் இப்படிதான் கள்ள நோட்டு அடிக்கணும்னு சொல்லி பயந்து பயந்து அடிச்சாரு, படபடன்னு அடிச்சாரு. சரி. பயந்து பயந்து அடிச்சாரு, படபடன்னு அடிச்சாரு. 10 ரூபா நோட்டுக்கு பதிலா 15 ரூபா நோட்டை அடிச்சிட்டாரு. அடிச்சு நிறைய அடிச்சு வச்சுட்டாரு. எப்படா இதை கொண்டு செலவழிக்கிறேன்னு தெரியாம ஒரு பெட்டி கடையில கொண்டு 15 ரூபா நோட்டை கொடுத்து பழம் கொடு அப்படின்னாரு. அவர் 1 ரூபாய்க்கு பழம் கொடுத்துட்டு மீதியை கொடுத்துருவாருல அப்படின்ட்டு பழத்தை கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? 2 7 ரூபா நோட்டை கொடுத்தாரு. இவர் அடிக்கிறதுக்கு முன்ன அவர் பயந்து பயந்து படப்படன்னு 7 ரூபா நோட்டை அடிச்சாரு. அதான் சொன்னா, கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. இவ்வளவு அருமையா சொன்னாங்க. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டா என்ன கிடைக்கும்? நம்ம புராணங்கள்லாம் என்ன சொல்லுது? மண்ணாசை கூடாது, பொன்னாசை கூடாது, பெண்ணாசை கூடாதுன்னு தானே சொல்லுது. நீங்க ஆசையை அறவே அகற்றணும். பெண்ணாசை கொண்டவன் யாரு? ராவணன். மண்ணாசை துரியோதனன். ஆணவத்தால அழிஞ்சது யாரு? சூரபத்மன். இப்படி எது நம்ம ஆசைப்பட்டாலும் அழிவுதாங்கிறதுக்கு நம்ம புராணமே எடுத்துக்காட்டு. அதான் அந்த கிராமத்துல கூட சொல்லுவாங்க, இட்டு கட்டவன் கர்ணன், இடாம கட்டவன் துரியன், தொட்டு கட்டவன் ராவணன், இந்திரன், தொடாம கட்டவன் ராவணன் சொல்லுவாங்க. இப்படி சொல்ற அளவுக்கு ஆசை. மொத்தத்துல அப்ப கெடுத்தது ஊரா பொம்பளையாங்கிறிய? இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறக்கா கேட்டேன் விவரத்துக்கு. இல்ல கெட்டது கூட ஆம்பளையா சொன்னீங்களே, ஒரு பொம்பளையில ஒருத்தர் கூட சொல்லலையா? அப்ப ஆம்பளையா? சரி. அப்ப ஆண்களுக்கு யோக்கியதை உங்களுக்கு போய் தெரிஞ்சிருக்குல்ல, என்ன பேச்சு பேசுறீங்க? சரி சரி. இப்போ கர்ணன் கிட்ட பணம் இருந்தா இல்ல, துரியோதனிட்ட தானே பணம் இருந்து. ஏன் அப்ப துரியோதனை கொடுக்கல? கொடுக்கிற மனசு அவன்கிட்ட இல்ல. கர்ணன் கிட்ட இருந்து சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் தயையும் நட்பும் பிறவி குணம்னா அந்த பிறவி குணம் கர்ணன்கிட்ட இருந்துச்சு. கொடுத்தா புகழ் பெற்றான். அப்படிதான் நினைவு கொடுக்கணும். இப்போ கொடுக்கிற செல்வத்தை யாரு? பணக்காரன் யாரு? செலவழிக்கிறவன் செல்வந்தை. செலவழிக்காம தனக்கு மட்டும் வச்சிருக்கவன் தான் பணக்காரன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கொடுக்கறாங்களா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கஞ்சை இருக்கான். சரி. நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்க கூடாது. சரி. காலையில தயிர் சாதத்தை பசஞ்சு வச்சுட்டு ஊன்னு அழுவான். எதுக்கு தெரியுமா? கண்ணீராலே உப்பை சரி பண்ணிடுவாங்க. அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கனிமூனுக்கு போங்கடான்னு அனுப்பி வச்சார். பொண்டாட்டிய வீட்டுல விட்டு தனியா போயிட்டு வந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய கஞ்சை. அவன் நினைச்சாமன்னா தங்கத்துல செருப்பு வாங்கலாம். செருப்பு வாங்குவானா போட்டுட்டு நடக்க மாட்டான், எடுத்துக்கிட்டே தான் நடப்பான், தேய்ச்சி போகுமா. அவன் நினைச்சா வைரத்துல கூட வாட்சி கட்டலாம், ஆனா வாட்சே வாங்க மாட்டான். கரெக்டா மணி பார்ப்பான். எப்படி தெரியுமா? திடீர்னு நைட் எந்திரிச்சு வெளியே வருவான். அப்படிமா ஏத்த வீட்டுக்காரன், ஏன்டா மாரியப்பா 2 மணிக்கு இப்படி ஊழ விடுறியேமா, மணி 2 ஆயிட்டோம் அப்படின்ட்டு வெளியே வருவான். திருப்பி ஒருக்கா வந்து அப்படிமா, ஏன்டா மாரியப்பா 4 மணிக்குமா, 4 மணி ஆயிட்டா பட்டி குடிக்க போட்டு. ஆனா இப்படி நல்லா இருக்க ஊரெல்லாம் கெடுத்து விட்டு போயிடாதா? வந்து இப்படி எல்லாம் இருந்தா கடவுள் அருள் புரியவே மாட்டார். கடவுளுக்கு மேல அன்பு வைக்கணுங்க. குகன் ராமனுக்கு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான். தேனும் மீனும் கொண்டு வந்து கொடுத்தான். நம்மளாம் வியப்பு அடைவோம், கடவுளுக்கு போய் மீனா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு பேராசிரியர் விளக்கம் சொல்றாரு. எதுக்கு மீனும் தேனும் குகன் ராமனுக்கு கொடுத்தான் தெரியுமா? தேன் எங்க கிடைக்கிறது? மலை உச்சியில கிடைக்கும். மீன் வந்து கடலுக்கு அடியில கிடைக்கும். நான் உன் மீது வைத்த அன்பு மலையை காட்டிலும் உயரமானது, கடலை காட்டிலும் ஆழமானது என்பதை காட்டுவதற்காகத்தான் குகன் ராமனுக்கு மீனும் தேனும் கொடுத்தான் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் ஆழநெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ, வெள்ள நெடும்படை கண்டு விளங்கிடும் பில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேட நிறந்தில நின்றன ஏசாரோ. என்ன பாட்டுல அந்த பாட்டு? தோழமைன்னு ராமன் சொன்ன சொல்ல விடவா எனக்கு ஒரு பெரிய சொல் இருக்க போது, அவனுக்காக உயிரை கூட கொடுக்க நான் தயாரா இருக்கேன்னு ஒரு வேடுவன், ஷெட்யூல் ட்ரைபல், சொல்ல போனா காட்டுல வாழக்கூடிய ஒரு வேட்டுவன் அன்பு கொண்டு ராமன் மீது பேசுவதாக ஒரு இலக்கியம் படைக்கப்பட்டது. அதுதான் கம்பராமாயணம். அது மட்டும் இல்லங்க, மகாபாரதத்துல கூட மகாபாரதம் நடக்கிறதுக்கு முன்னால கண்ணன் வந்து சமாதானம் பேசுறதுக்காக அஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கூட ஒரு செய்தி சொல்லுவாங்கல்ல,
முதல்ல பீஸ்மர் வீட்டுக்கு கூடுவார். கண்ணா இது என் வீடு, நீங்கள் வாருங்கள் அப்படின்னு உடனே போயிருவார், வரமாட்டார். அடுத்து துரோணர் கூப்பிடுவார். கண்ணா இது என் வீடு, உள்ளே வாருங்கள் அப்படின்னு போயிருவார். அடுத்து அஸ்வத்தாமன் கூப்பிடுவார். அந்த நேரத்திலயும் அவர் போகவே மாட்டார். அப்படியே கூப்பிட்டு வரும்போது விதுரர் கூப்பிடுவார். கண்ணா இது உங்கள் வீடு, வாருங்கள் அப்படின்னு உள்ள வந்துருவார். வந்த உடனே மகிழ்ச்சி அன்பு தாங்க முடியாம என்ன கொடுக்கறேன்னே தெரியாம வாழைப்பழத்தை உரிச்சு தோலை கொடுப்பாரு. அந்த ஆர்வ மிகுதியில தோலை கொடுத்தோன்னு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு பழம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். கடவுளுக்கு உண்மையான அன்பு மட்டும் போதும், தான் எந்த அகந்தை அழிய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய கருத்தை தவிர காசு பணம் ரெண்டாவது விஷயம். நீதிபதி அவர்களே, அது மட்டும் இல்ல, இன்றைக்குள்ள கலியுகத்துல பக்தி மட்டும்தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும்னு சொல்லுவாங்க. பக்தியினால் இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளீர்னு பாரதி சொல்வார். சித்தம் தெளியும், சிந்தை தெளிவுறும், நல்ல தீரர்கள் உறவுகள் கிடைக்கும். பக்தியில ஒரு கோயில வந்து இருந்து பாருங்க, எவ்வளவு ஞானம் கிடைக்கும் தெரியுமா நீதிபதி அவர்களே. அது மட்டும் இல்ல, என்னதெல்லாம் மனம் வந்து சுத்தமானாலே போதுமா கடவுள், எதுவுமே வேண்டாம். துணிவெளுக்க மண் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி, மணிவெளுக்க